ஹலோ பட்டூஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரீசெண்டா வெளியான மெட்ராஸ்காரன் அப்படிங்கிற ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் மூவி தான் நண்பா. இந்த படத்தோட டைட்டிலுக்கும் கதைக்கும் சத்தியமா சம்பந்தமே இல்லைன்னு சொல்லுவேன். ஒரு அருமையான படம். ஆனா டைட்டில் கொஞ்சம் சம்பந்தம் இல்லாம வச்சுட்டாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா நண்பா, நம்ம எல்லாரும் வாழ்க்கையில அன்றாடம் பண்ற 2 சின்ன சின்ன தப்பு. அந்த 2 சின்ன தப்பு இவரோட வாழ்க்கையவே புரட்டி போட்டுருச்சு. அப்படி என்னடா பண்ணுனா அப்படின்னு கேட்குறீங்களா? 1, அம்மா சொன்ன பேச்ச கேட்காம வெளிய கிளம்பி போனது. 2வது, ஃபோன் பேசிட்டே வண்டி ஓட்டுனது. இது இவ்ளோ பெரிய தப்பான்னு தானே கேட்குறீங்க? நண்பா சத்தியமா சொல்றேன், இந்த படத்த பார்த்ததுக்கப்புறம் 1 செகண்ட் இனிமே வண்டி ஓட்டும்போது ஃபோன எடுக்கணுமான்னு நம்ம எல்லாருமே யோசிப்போம். அப்ப இது வெறும் சாதாரண மூவியா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுதான் இல்ல நண்பா. ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் மூவியா வச்சிருப்பாங்க. நம்மளுக்கு ஃபோன் பேஸ்டு வண்டி ஓட்டும்போது ஒரு சம்பவம் நடந்துருது. அந்த சம்பவத்தினால இவர் மிகப்பெரிய போராட்டத்துல மாட்டிக்கிறாரு. அதுலருந்து இவர் வெளிய வர்றதுக்கு முன்னாடி, அதுக்கு உண்மையிலே இவர் தான் காரணமா? அதுக்கு யாரெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு நிமிஷத்துக்கு நிமிஷம் அடுத்தடுத்து ஏகப்பட்ட ட்விஸ்ட்டோட கொண்டு போயிருக்காங்க. கிளைமேக்ஸ்ல தி எண்டுன்னு போடும்போது தான் பார்த்தீங்கன்னா, உண்மையிலே அதுக்கு காரணம் யாரு அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரிய வருது. நண்பா, இந்த மாரி கிரைம் த்ரில்லர் படம்லாம் உங்களுக்கும் பிடிக்கும்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, நம்ம வீடியோக்கு லைக் மட்டும் போட்டுருங்க நண்பா. படத்தோட ஸ்டார்ட்டிங்லயே நம்ம ஹீரோக்கு கல்யாண ஏற்பாடு தடபுடலா நடந்துட்டு இருக்கு. அவரோட அப்பா பாண்டியராஜன் பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்லயே ரொம்பவே கஷ்டப்பட்டவரு. அதனால தான் எப்படியாவது பெரிய ஆளாகணும்னு சின்ன வயசுலயே மெட்ராஸ்க்கு போய் வேலை பார்த்து, நல்லபடியா சம்பாரிச்சு, தான் கஷ்டப்பட்ட அதே ஊர்லயே கௌரவமா கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு, தன்னோட ஹீரோ இங்கேயே கிராண்டா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாரு. அவரோட தாய் மாமா கருணாஸ் பார்த்தீங்கன்னா, அவரோட கல்யாணத்துக்காக விழுந்து விழுந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோ லவ் பண்ண பொண்ண காட்டுறாங்க. அவங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கோவமா இருக்காரு. ஏன்னா, அவருக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. நம்ம ஹீரோயின் ரொம்பவே பணக்கார குடும்பம். அவங்களோட அம்மா சின்ன வயசுல இறந்ததுனால, அவங்க அப்பா ஹீரோயினுக்கு அவங்க தங்கச்சிக்கு ரொம்பவே செல்லம் குடுக்குறாங்க. 2 பேருமே சேர்ந்து இந்த கல்யாணம் நடந்தே தீரணும்னு சொன்னதுனால, வேற வழி இல்லாம அவர் ஒத்துக்கிட்டு வராரு. நம்மலாம் கல்யாணத்துக்கு போனாலே 4 பேரோட போவோம். இங்க கல்யாண பொண்ணு வீட்லருந்து வர்றதே பார்த்தீங்கன்னா 3 பேரு. கல்யாண பொண்ணு, அவங்க தங்கச்சி, அவங்க அப்பா. அங்க நம்மளுக்கு புதுக்கோட்டையில தான் கல்யாணம் நடக்குது. வந்து இறங்குனோனே அந்த புதுக்கோட்டையிலேயே இருக்க பெரிய ஹோட்டல்ல தான் அவர் ரூம் புக் பண்ணி குடுத்துருக்காரு. ஆனா, அந்த ஹோட்டல பார்த்த உடனே அவங்க அப்பா கத்துறாரு. "இந்த பிச்சைக்கார ஹோட்டல்ல தான் அவன் ரூமே புக் பண்ணி குடுத்துருக்கான். நீ இவன் கூட போய் கஷ்டப்படணுமா, செய்யணுமான்னா?" அவங்களுக்கு வேற வழியே இல்லாம ஃபோன் பண்ணி, "டேய் ஏன்டா இப்படி பண்ற? வேற ஹோட்டலே இல்லையான்னா?" "அம்மா புரிஞ்சுக்கம்மா, இந்த ஊர்லயே பெரிய ஹோட்டல் அதுதாம்மா. அததாம்மா உனக்கு புக் பண்ணியிருக்கேன்னு" சொன்னா, "கல்யாண மண்டபமாவது நல்ல மண்டபமா பார்த்திருக்கியா? இல்லையா? என்னைய நீ அங்கேயே அசிங்கப்படுத்திடாதன்னு" சொல்லிட்டு அவங்க கோவமா பேசுறாங்க. "தயவு செய்து புரிஞ்சுக்கம்மா. நான் ஊர்லயே இருக்க பெரிய மண்டபமா தான் புடிச்சிருக்கேன். ஆனா உனக்கு அது சின்ன மண்டபமா இருக்கலாம். உனக்கு தெரியும் இந்த கல்யாணம் எனக்கு எந்த அளவுக்கு முக்கியங்கிறது. என் கௌரவம் இந்த ஊர்ல நான் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் இந்த கல்யாணத்தை என் ஊர்ல நடத்துறேன்னா, சரி புரியுது விட்டுரு. எனக்கு பியூட்டிஷியனாவது நல்ல பியூட்டிஷியனா அரேஞ்ச் பண்ணி குடு" அப்படின்னு சொல்றாங்க. "நீ அதெல்லாம் கவலையே படாத. கிராண்டா நான் உனக்கு ரெடி பண்ணிருவேன். நீ ஹோட்டல்ல ரெஃப்ரெஷ் ஆயிட்டு இரு" அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 3 அத்தைமாரு, அண்ணின்னு சொல்லிட்டு பெரிய லேடீஸ் பட்டாளமே அவர கிண்டல் அடிச்சுட்டே இருக்கு. "ஊர்ல இல்லாத சீமையில இருந்தா பொண்ணு புடிச்சிட்டு வர, ஏன் நம்ம ஊர்ல எல்லாம் பொண்ணு இல்லையா? செய்யலையா?" அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இவர் துணி எடுக்க போனா, "எம்மா ரூ. 5000க்கு கிராண்டா பட்டு புடவை எடு, ரூ. 6000க்கு எடுன்னு" சொன்னா, அவரு, "ஏய் சும்மா இருங்கம்மா" அப்படின்னு இருக்கறதுலே காஸ்ட்லியா எவ்வளோ இருக்குன்னா, ரூ. 50,000க்கு இருக்குன்னா, அந்த ரூ. 50,000 புடவைய எடுங்கன்னு சொன்னா, அத்தைமார்கள்லாம், "டேய் என்னடா பண்றேன்னா?" "பேசாம இருங்க. இது என் கௌரவத்துக்காக நடத்துற கல்யாணம்" அப்படின்றாரு. அதே மாரி அத்தைமார்கள் எல்லாரையும் ஐஸ் வைக்கணுங்கிறதுக்காக, நான் அவள விரும்புனதுக்கு காரணமே நீங்க எல்லாரும் தான் அப்படின்னா, நாங்க என்னப்பா பண்ணோம்னா, அவ சிரிப்பு பெரியத்த மாரி இருக்கும். அவ பேசுறது சின்னத்த மாரி இருக்கும்னு எல்லாரையும் ஐஸ் வச்சு, எல்லாருக்கும் புடிச்ச ஒரு பிள்ளையா இருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க தாலி எடுக்க போறாங்க. அங்க தாலி எடுக்க போறப்ப, அவங்க அம்மா தாலிய செலக்ட் பண்ணிட்டு, "எப்பா இதுதான் நல்லா இருக்குன்னு" சொன்னா, "ரைட்டு எவ்வளோ?" அப்படின்னு கேட்டா, 38,000ன்னா, "சரி நான் போய் ஏடிஎம்ல எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளிய கிளம்புறாரு. அங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கலையரசன காட்டுறாங்க. அவர் பஸ் ஸ்டாண்ட்ல கோவமா நின்னுட்டு இருக்காரு. அவரோட பக்கத்துல 4 அடியாட்கள் நின்னுட்டு இருக்காங்க. அங்க ஒரு பொண்ணு அப்படியே மொறச்சு மொறச்சு பார்த்துக்கிட்டே இவர் நிக்கிறத மட்டும் காமிச்சோம்னா, நம்ம ஹீரோ சத்யா பார்த்தீங்கன்னா, நேரா அங்க இருக்க ஏடிஎம்ல எடுக்கிறதுக்காக கார கொண்டு வந்து நிப்பாட்னா, இவங்க நிப்பாட்டியிருக்க டூ வீலருக்கு ஜஸ்ட் மிஸ்ல இடிக்கிற மாரி நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டிட்டு இவர் இறங்கி போனா, இவங்களோட அடியாட்கள்லாம், "டேய் எப்புட்றா வந்து நிப்பாட்டுற? விட்டா இடிச்சிருவ போல, செஞ்சுருவ போல, கொஞ்சம் தள்ளி நிப்பாட்ட மாட்டியான்னு?" கத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம கலையரசன், "டேய் என்ன வேலைக்கு வந்தோமோ அந்த வேலைய பார்ப்போம். பேசாம இருங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சத்யாவையும் ஒரு பார்வ பார்க்குறாரு. அந்த பொண்ணையும் ஒரு பார்வ பார்க்குறாரு. அந்த பொண்ணு அப்படியே தலைய இல்லேன்னு ஆட்டிட்டு குனிஞ்சுக்கிறது. இவர் ஏடிஎம்முக்கு போறப்ப பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா பஸ் வருது. அங்க பஸ் வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு கார்ல வர்றவைங்க, அதுல ஒரு கும்பலு, இவங்கள கேலி பண்ற மாரி இறங்கி நின்னுட்டு போனா, அவர் மறுபடியும் கேட்கிறாரு, "இவனா?" அப்படின்னு இன்னொருத்தன கேட்டோம்னா, அந்த பொண்ணு ஆமான்னு தலையாட்டுது. கரெக்ட்டா ஆமான்னு தலையாட்டுன உடனே, இவர் அங்கருந்து கிளம்பி போறப்ப, நம்ம சத்யா கார் எடுக்க வந்து தெரியாம அந்த வண்டியில இடிச்சு புடுறாரு.
கூட இருந்த 4 ரவுடி பசங்களும் நம்ம சத்யாட்ட சண்டைக்கு போறாங்க. டேய் நான் என்ன வேணும்னே இடிச்சேன் செஞ்சேன் சாரி கேட்டேன்ல செஞ்சேன்லனா நம்ம கலை பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி பையல நேரா விரட்டிட்டு போலாங்கிறப்ப பஸ் கிளம்பிருச்சு. அந்த பொண்ணும் பஸ்ல ஏறிடுச்சு. அந்த ரவுடி பையலும் பஸ்ல ஏறிட்டான். இவங்க பஸ்ல ஏறாம இங்க கரைச்சல் கொடுத்துட்டு இருந்ததுல நம்ம கலையரசன் டென்ஷன் ஆகி வேகமா வந்து என்ன வேலைக்கு நான் வந்தா டேய் இடிச்சிட்டேல சாரி கேட்டுட்டு போடா முத அப்படின்னு சத்யாவை சொன்னா. ஏய் சாரி கேட்டேன்ல எங்களுக்கு போக தெரியும். அனாவசியம் எந்த மாதிரிலாம் ஏன்டா ரவுடித்தனம் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காத செய்யாதான்னு இவர் தேவையில்லாம எகுறாரு. என்னடா அனாவசியமா பேசிட்டு இருக்கேன்னா நம்ம கலையோட சட்டைய கோவத்துல சத்தியா பிடிச்சிட்டு ஏய் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கு யாரு என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்காதான்னு இவர் சவுண்ட குட்டுறாரு. நம்ம கலை இருக்க டென்ஷன்ல அங்க பஸ் போயிட்டு இருக்கு நீ போடா முதன்னு சொல்லிட்டு கோவமா பிடிச்சி தள்ளி விட்டா இவர் வேவேமா கார் எடுத்தவர் போகிறதுக்கு முன்னாடி நம்ம கலையை பார்த்து நடுவரில் காமிச்சிட்டு போயிடுறாரு. அதை பார்த்தோன்னே செம்ம டென்ஷன் ஆயிட்டு இவனை விட்றா அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அடுத்து அங்கே பஸ்ஸை காட்டுறாங்க. பஸ்ஸுக்குள்ள அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கும்போது ஏறினவன் வேணும்னு அவங்க பின்னாடி போய் உரசிக்கிட்டேவும் ஒரு மாதிரி பண்றான். அங்க இருக்கவங்க எல்லாம் சத்தம் போட்டாலும் உன் வேலையை மட்டும் பாடுறா அப்படின்ட்டு அவன் செய்யற வேலையை செஞ்சுட்டு இருந்தா பஸ்ஸை மறிச்சு 2 வீலரை கொண்டு வந்து நம்ம கலை நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டிட்டு இறங்குனா உள்ள வந்தவனே ஏய் சிங்கம் இதுல நீ தலையிடாத உனக்கு இது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நம்ம கலையை சொன்னோம்னா மா எத்தனை மாசமாமா இவன் உன்னை டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கானா 4 மாசமானா அப்படின்னு சொன்ன உடனே அருவாளை வாங்கி ஒரே வெட்ட அவன் கையை வெட்டிடுறாரு. நம்மளுக்கே தூக்கி வாரி போட்டுருது. டேய் ஹீரோ சத்யா எப்படி பெரிய ஆல்டடா வம்பிழுத்து வச்சிருக்க அப்படின்னு. இங்க வீட்டுக்கு வந்தோடனே பாத்தீங்கன்னா உனக்கு தாலி எடுக்கிறது செய்யறது எல்லா வேலையும் அழகா முடிஞ்சிருச்சு. நீ ஹோட்டல்ல கிளம்பிட்டு இருக்கிய என்ன பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோயின்ட்ட லவ் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா அவங்க அம்மா போன்ல பேசிட்டு இருக்கும்போதே வராங்க. வந்துட்டு தம்பி முகூர்த்த கால் எல்லாமே ஊண்டியாச்சு. இதுக்கு மேல நீ வீட்டை விட்டு வெளியே போவே கூடாது. ஏம்மா ஏம்மா இப்படி சொல்றேன்னா அம்மா உன் நல்லதுக்கு தானடா தங்க சொல்லுவேன். தயவு செய்து சொல்றேன் இதுக்கு மேல நம்ம நேரா மண்டபத்துக்கு தான் போகணும். வேற எங்கேயும் வெளியே போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிளம்புனா அவ்வளவுதான். லைன்ல கேட்டுட்டு இருந்த நம்ம ஹீரோயின் இப்ப நான் உன்னைய உடனே பார்க்கணும் கிளம்பி வானா. ஏய் இப்பதானே அம்மா சொன்னாங்க புரியலையா உனக்குன்னா அதெல்லாம் முடியாது. விடிஞ்சா உனக்கு எனக்கும் கல்யாணம். நம்ம 2 பேரும் புருஷ மட்டாட்டி ஆயிடுவோம். அதுக்கு முன்னாடி என்னோட லவ்வரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா சரி ரைட்டு விடு எப்படியாவது சமாளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு கரெக்டா கிளம்ப போறப்ப நம்ம கருணாஸ் பாக்குறாரு. தம்பி எங்க கிளம்புறீங்கன்னு சொன்னா ஆமா வேற ஒண்ணும் இல்ல பார்க்கணும்னு சொல்லி கூப்பிடறான். நான் வெளியே கிளம்புறேன்னா நீ தைரியமா போயிட்டு வா நான் யார் கேட்டாலும் பியூட்டி பார்லர் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம நம்ம சத்யாவை அனுப்பி வைக்கிறாரு. கார்ல போகும்போதே பாத்தீங்கன்னா போன்ல பேசிக்கிட்டே போறாரு. போன்ல பேசிட்டே போகும்போது பாத்தீங்கன்னா எதிர்பாராம ஒரு வண்டிக்கார மேல இடிக்க போயிடாரு. சடன் பிரேக் அடிச்சா ஜஸ்ட் மிஸ்ல அவன் மேல இடிக்கல. ஆனா அவன் கண்ட மணிக்க வந்துட்டு போறான். புடனில கண்ணை வச்சுட்டாடா வண்டி ஓட்டுற பார்த்து வண்டி ஓட்ட மாட்டியான்னு சொல்லிட்டு இவருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. மா நீ வையே நான் அங்க ஹோட்டலுக்கு வந்துட்டு உனக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையில போன் வச்சுட்டு ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிட்டு வண்டி ஓட்டினா எதிர்பாராத விதமா போனு தவறி கீழே விழுந்துருச்சு. அவங்களோட அம்மா ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோனை எடுக்கணுமேன்னு சொல்லிட்டு இவர் மேலே பார்த்துட்டே கீழே ஃபோனை கையை எடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா 2 நாய் சண்டை போட்டுட்டு குறுக்கால வந்துடும். அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு சடன் பிரேக் அடிச்சு டேர்ன் பண்ணி வண்டி அப்படியே நிப்பாட்டுவாரு. நிப்பாட்டுனா அங்க ஊர் மக்கள் ஃபுல்லா கூடிட்டாங்க. ஐயோ பாவி இப்படி அடிச்சு தூக்கிட்டியாடானா இவருக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குதுன்னே தெரியாம நான் வேணும்னு பண்ணலங்க வேணும்னு பண்ணுங்கன்னா இறங்கடா நீன்னு அத்தனை பேரும் போட்டு அடியில அடிக்கிறாங்க. அந்த கிளவி கத்துன்னு கத்துது. அநியாயமா இப்படி பண்ணிட்டியாடா செஞ்சுட்டியாடானா சார் நான் வேணும்னு பண்ணல சார் திடீர்னு குறுக்கால வந்ததுனால என்னால எதுவும் பண்ண முடியல சார் செய்ய முடியல சார் அவர் கதறாரு. அங்க விட்டு அடின்னு அடிச்சுட்டு எங்க விட்டு பிள்ளை மேலையே ஏத்திட்டு எங்க கிட்டே வியாக்கியானம் பேசிட்டு இருக்கியானா என்னது உங்க வீட்டு பிள்ளை மேலையா என்ன சார் சொல்றீங்க நீங்கன்னு பதறி போய் எட்டி பார்த்தா அங்க ஒரு லேடிஸ் அடிபட்டு கிடக்குறாங்க. அதுவும் கர்ப்பிணி பொண்ணு. இவர் பதறி போய் 50 பேரும் தள்ளி விட்டுட்டு டேய் அவங்களுக்கு ஏதாவது அனுப்பிச்சா நான் தாண்டா பொறுப்பு நான் உங்க கூட தானடா இருக்கேன் தயவு செய்து அவங்கள வண்டியில ஏத்துக்கிட்ட ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும் பதறி போய் அவரோட கார்லயே நேரா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா அங்க நம்மளுக்கு ஊர்க்காரங்க மொத்தமா கூட்டிட்டாங்க. நேரா அங்க ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள அவங்கள கூட்டிட்டு போயிடுறாங்க. ஊர்க்காரங்க மொத்தமா இவன் இங்க இருந்து எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொன்னோம்னா இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க மாமாக்கு மட்டும் போன் அடிக்கிறாரு. போன் அடிச்சுட்டு ஆமா நான் சொல்றதை மட்டும் அமைதியா கேளு பக்கத்துல யாரும் இருந்தாங்கன்னா தள்ளி வந்துரு நீ எதுவுமே பேசாத நேரா கிளம்பி டவுன் ஹாஸ்பிட்டல் மட்டும் வானா மாப்பிள்ள என்னாச்சுன்னா மாமா பதறாத யார்கிட்டையும் எதுவும் சொல்லாத டவுன் ஹாஸ்பிட்டல் மட்டும் கிளம்பி வா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போன் வைக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சத்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போன் அடிக்கிறாங்க. மச்சான் நாங்க வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம் மண்டபம் எங்கனக்குள்ளடா இருக்குன்னா என் மண்டபத்துக்கு போவேனா நேரா டவுன் ஹாஸ்பிட்டல் கிளம்பி வாங்கடானா என்னடாச்சு யாருக்கடா என்னடாச்சுன்னா எதுவும் கேட்காதீங்க நேரா இங்க கிளம்பி வாங்கடானா ஏய் இவன் சொந்தக்கார எவன் வந்தாலும் சரி எத்தனை பேர் வந்தாலும் சரி இவனை மட்டும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கோவத்தோட நம்ம ஊர்க்காரங்க நின்னா
அங்க நம்மளுக்கு மணிமாறன் சொல்லிட்டு ஒருத்தர் கெத்தா வராரு. அவரை பார்த்த உடனேவே இவர் வேகமா போய், சார் எதுவும் நடக்கல சார். நாய் 2 குறுக்கால வந்துச்சு சார். டக்குன்னு சொல்லிட்டு திருப்பும்போது சடன் பிரேக் போடும்போது, இப்படி ஆயிடுச்சு சார். எதுவுமே தெரியாது சார்னா, யார்றா யார்றா வண்டி ஓட்டுனதுன்னா, ஏய் உன்ட்ட விளக்கம் சொல்றேன் தான் வண்டி ஓட்டுனான்னு ஊர்க்காரங்க சொன்னா, அவன அடி அடின்னு சத்யாவை போட்டு அடிச்சுட்டு, என் தங்கச்சி பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆணுச்சு, மவனே டேய் இவன் இவன் குடும்பம், இவங்க அப்பா, இவங்க ஆத்தா, இவங்க குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தவனையும் தூக்கூடாது. ஒருத்தனையும் உயிரோட விடக்கூடாதுன்னா, இவர் டென்ஷன் ஆகி புடிச்சு அவரை சட்டையை பிடிச்சி, எதுக்கு சார் நான் தான் இங்க நிக்கிறேன்ல, நான் தானே இடிச்சேன், எதுவா இருந்தாலும் என்னைய பண்ண வேண்டியதானே, எதுக்கு சார் என் குடும்பத்துல எல்லாம் இழுக்கிறீங்க செய்றீங்க, அவங்க என்ன சார் தப்பு பண்ணாங்கன்னு ஒரு சராசரியா நம்ம கோவப்படுற மாதிரி கோவப்பட்டு அவரை தள்ளி விட்டுறாரு. அவ்வளவுதான், அவருக்கு அசிங்கமா போயிருச்சு. இவரை இன்னொரு 4 அரைஞ்சா அங்க நம்மளுக்கு கரெக்டா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. டேய் மச்சான் யார்ரா இது, யாரா உன்னை அடிச்சிருக்கிறது செய்யறதுன்னு அப்படின்னு வேகமா உள்ள பூந்து அப்படியே நம்மளுக்கு நட்பை காட்டுறதுக்காக எல்லாரும் பிரிச்சு விட்டுட்டு காப்பாத்தி நின்னா, அவங்களுக்கு 2 அரை சலிப்பு நிறைஞ்சிட்டு, டேய் இவனையும் சரி இவன் ஃப்ரெண்ட்ஸையும் சரி எவனையும் விடாதீங்கடானா, டேய் என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா, இவர் சொல்றாரு, மச்சான் இப்படி ஆயிடுச்சுடா, நான் வேணும்னு செய்யலடா, அந்த பொண்ணு வேற பிரெக்னெண்டா இருக்கடா, அவ குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோதாடா பயமா இருக்குன்னு சொல்லிட்டு பதறிட்டு இருந்தா, டேய் மச்சான் இந்த ஊருக்காரங்களே இவங்க அண்ணனுமே இந்த அளவுக்கு கோவமா இருக்காங்கன்னா, இவ புருஷன் வந்தா என்னடா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க நம்ம கலையரசன் வண்டியை வந்து நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டின உடனே அவன் ஊர்க்காரன் போய் பக்கத்துல நின்னா, போச்சுடா செத்தோம்டான்னு நம்மால அப்படியே மூஞ்சிய மூடிட்டு விலகி நின்னா, என்னாச்சு அவளுக்கு, என்ன திடீர்னு வலி வந்துருச்சா, சோ நான் அவ கூடயே இருந்திருக்கணும், வேற ஒரு பிரச்சனைன்னு வெளியே போயிட்டேன், என்ன மாமாச்சு, என்ன சித்தப்பாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா, அங்க நம்ம மணிமாறன், பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணா மட்டும் பத்தாது, 6 வருஷம் கழிச்சு பிறக்க போற குழந்தை கூட இருந்து பத்திரமா பாத்துக்க வேணாம், இப்படி அநியாயமா தனியா விட்டு ரோட்ல ஒரு நாய் கார்ல அடிச்சிட்டான்னு சொன்ன உடனே, யாரா அவன் அடிச்சதுன்னா, அங்க நம்மளுக்கு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ சத்யாவை பார்த்த உடனே அவர் டக்குன்னு யோசிச்சு பாக்குறாரு, இவன் தானே நம்மளுக்கு காலையில கார்ல போகும்போது அசிங்கமா விரல காட்டினதுன்னு வேற நம்மளுக்கு கோவம் வந்து வந்து விட்டு ஆட்டின்னு அடிச்சு வெளுத்து எடுத்தா, அங்க நம்மளுக்கு போலீஸ் வந்துருது. போலீஸ் வந்த உடனேவே இவரை வேகமா பிடிச்சிட்டு, சிங்கம் உன்னை நான் அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னா, நம்ம மணிமாறன் வந்துட்டு, சார் எதுக்கு என்னாச்சுன்னு கேட்டா, பஸ்ல வச்சு ஒருத்தனை கையை வெட்டியிருக்கான், அரெஸ்ட் பண்ணாம என்ன பண்ண சொல்றேன்னா, எவனாவது சாட்சி இருக்கா, எவன்டா அவன் சாட்சி சொல்றவன், எவனாவது சாட்சி சொல்ல வந்தான் அவன் தலை இருக்காது, தைரியம் இருந்தா நீங்க கூட்டிட்டு போங்க சார் பாப்போம்னா, சிங்கத்தை கொஞ்சம் அமைதியா இருக்கும் சொல்லு, பஸ்ல வச்சு ஒருத்தனை கையை வெட்டியிருக்கான், இங்க இவனை குத்த போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆஸ்பத்திரியில பிரச்சனை பண்ணா மணிமாறன் தலைவர் அப்படின்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன், சிங்கத்தை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டே இருப்பேன், மரியாதை அவனை அமைதியா போய் உட்கார வையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் உள்ள என்ன நடக்குதுன்னு ஹாஸ்பிட்டலுக்குள்ள பார்க்க போறாரு. இங்க நம்மளுக்கு சத்யாவோட மாமா வராருன்னு சொல்லி பார்த்தா, அவர் கூட அவங்க அத்தைமார்கள் 4 பேரும் சேர்த்தே கூட்டிட்டு வராரு. அவங்க வந்தோடனே, சத்யா என்னடா ஆச்சு, ஏதுடாச்சு, ஏன்டா இப்படி அடிபட்டிருக்கு, யாருடா என்னடான்னு சொல்லிட்டு அவங்க தவிக்கிறாங்க. ஏய் யாரா இவங்க, கூட்டம் வந்துட்டு கரைச்சல கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஊர்க்காரங்க சுத்தி வளைச்சா, எப்பா என் பிள்ளை தெரியாம பண்ணிருச்சுப்பா, மன்னிச்சிருப்பா, செஞ்சிருங்கப்பான்னு ஒவ்வொருத்தவங்க காலையா போய் விழுந்து கெஞ்சுறாங்க. நீ எதுக்கு மாமா இவங்க இதெல்லாம் கூட்டிட்டு வந்த, தயவு செய்து இவங்க எல்லாரும் இங்க இருந்து கூட்டிட்டு போமாமா, எல்லா பிரச்சனையும் நான் பாத்துக்கிறேன் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, அவங்க அத்தைமாரெல்லாம் போய் காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. அப்படியே நம்மளுக்கு நேச்சுரலா ஒருவேளை நம்ம சூழ்நிலையில இருந்தா என்ன நடக்கும் அதே மாதிரியே இருந்துச்சு நண்பா. ஆனா எவனுமே இறங்கி வர மாட்டேங்கிறேன், தயவு செய்து சொல்றேன்ப்பா, நாளைக்கு அவனுக்கு கல்யாணம்ப்பா, ப்ளீஸ்ப்பா அவனை மன்னிச்சு விட்டுருங்கப்பா, அந்த பிள்ளைக்கு எதுவும் ஆகாதப்பா, நாங்க பூரா இங்க இருக்கோம்னா, நாளைக்கு அவனுக்கு கல்யாணமா, நாளைக்கு அவனுக்கு கருமாதி தான் நடக்கும், எழுதி வச்சுக்கணும் மணிமாரை சொன்னா. அவ்வளவுதான் அவங்க அத்தை, ஏய் கருமாதி நடக்குமா, எட்ரி அந்த அருவால, இங்கேயே கழுத்தறுத்து போட்டு நான் ஜெயிலுக்கு போறேன், ஏன் பிள்ளை மேலேயே கையை வைப்பேங்கிற நீ அப்படின்னு டென்ஷனாக கத்துறாங்க. எங்க வந்து என்ன சவுண்டை கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு அம்புட்டு பெரிய அடக்கனா, நம்ம சிங்கத்திட்ட போய் கெஞ்சுறாங்க, எப்பா கெஞ்சி கேட்குறேன்ப்பா, என் பிள்ளைய விட்டுருப்பா, அவனுக்கு நாளைக்கு கல்யாணம்ப்பா, ரொம்ப நாள் கழிச்சு எங்க குடும்பத்துல சந்தோஷமான விஷயம் நடக்க போகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என் பொண்டாட்டி பிள்ளைக்கு ஏதாவது ஆணுச்சு, ஒருத்தனையும் உயிரோட விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா, இங்க யார்கிட்டையும் கெஞ்சாதீங்க, எதுவும் நடக்க போறதில்ல, பேசாம நீங்க வந்து நில்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சத்யா கூப்பிட்டு நிக்க வைக்கிறாரு. நம்ம டாக்டர் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு சம்மந்தப்பட்ட 2 பேர் மட்டும் வாங்கினா, நம்ம மணிமாறனும் நம்ம சிங்கமும் உள்ள போறாங்க. உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலேன்னு இவங்க ஃபுல்லா பதறிட்டு உட்காந்துருந்தா, நம்ம மணிமாறன் அப்படியே கண்ணு கலங்கிக்கிட்டே வராரு. நம்மளுக்கு பிள்ளை பொழைச்சுக்குமா, பிரச்சனையே இல்ல, ஆனா வயித்துல வளர்ற குழந்தை தான் ரொம்ப கஷ்டம், சந்தேகம்னு சொல்லி சொல்றாங்கன்னு சொன்ன உடனே இவங்க பூரா கதறி அழுகுறாங்க. என்ன பண்றதுன்னே புரியாம, அவனை அடிச்சு கொல்லுங்கடா செய்யுங்கடான்னு ஊர்க்காரங்க பூரா கத்திக்கிட்டு இருக்காங்க, செய்றாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு பிள்ளையார் சிலை இருக்கு.
நம்ம சத்யா பார்த்தீங்கன்னா, அங்க போய் நின்னுட்டு கண்ணு கலங்கி அழுகுறாரு. நம்மளுக்கு அப்படியே நேச்சுரலா இருக்கு. மனசுக்குள்ள நெனச்சு பார்க்குறாரு. அவங்க அம்மா, "அப்பா உன் நல்லதுக்கு தான்ப்பா சொல்றேன். தயவுசெய்து கிளம்பி போகாதப்பா" அப்படின்னு சொன்னத நெனச்சு பார்த்துட்டு, அவரோட லவ்வரு, "நீ கண்டிப்பா வந்தே ஆகணும். உன்னைய பார்த்தே ஆகணும்" அப்படின்னு சொல்லி சொன்னதையும் நெனச்சு பார்த்துட்டு, "ஏன் நம்ம அம்மா சொன்னத கேட்காம கிளம்பணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவ்ளோ ஃபீல் பண்ணி அழுகுறாரு. இங்க பிரச்சனை பெருசா வந்தோனே பார்த்தீங்கன்னா, போலீஸ் சத்யாவ அரெஸ்ட் பண்ணிட்டு ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ஊர் மக்கள் எல்லாரும் வந்து, "அவன என்ட்ட வெளிய விடுங்க. நீங்க எஃப்ஐஆர்ல ஒண்ணும் போட வேணாம். நாங்க அவன பார்த்துக்கிறோம்னு" சொல்லிட்டு கத்திக்கிட்டு கிடந்தா, "நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது. இடிச்சவனே வந்து என் மேல கேஸ போடுங்கன்னு சொல்லிட்டு உள்ள உட்காந்துருக்கான்" அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம மணிமாறன் சொல்றாரு, "நாங்களே பேசி முடிச்சுக்கிறோம். கேஸ்லாம் ஒண்ணும் போட வேணாம். வெளிய அனுப்புங்கன்னா" நம்ம சத்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, "சார் இதத்தானே சார் நாங்க ஆரம்பத்துல இருந்தே கேட்கிறோம். என்ன வேணும்னு சொல்லி கேட்க சொல்லுங்க சார்ன்னா" அவரு, "சரி நடந்தது நடந்துருச்சு. ஒரு பெரிய அமௌண்ட்டா பார்த்து செட்டில் பண்ணிட்டு கிளம்ப சொல்லுங்க" அப்படின்னு சொன்னா, ஊர்க்காரங்களே, "ஏய் மணிமாறா என்னையா பேசுற? அங்க நம்ம புள்ள இப்படி அடிபட்டு கிடக்கு செய்யுதுன்னா, ஏய் உங்க யாருக்காவது நஷ்டமா? எங்க வீட்டு பிள்ளை தானே அடிபட்டு கிடக்கு. நாங்க பார்த்துக்கிறோம். நீங்க இதுல தலையிட வேணாம்" அப்படின்னு மணிமாறன் சொல்றாரு. அவரோட ஃப்ரெண்டுக்கு ஏதோ டவுட்டா இருக்கு. உள்ள இருக்க நம்ம சத்யாட்ட சைஸா போய் உட்காந்து சொல்றாரு, "மச்சான் இவ்வளவு நேரம் வெட்டுவேன் குத்துவேன்ட்டு இருந்தவன், பெரிய அமௌண்ட்ட பார்த்து செட்டில் பண்ணுங்கறான். எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்குடான்னு" சொன்னா, "ஆமாண்டா எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு. ஆஸ்பத்திரியில ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு சொல்லி நினைக்கிறேன். நீ எப்படியாவது இங்க சமாளி." அவரோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா, இங்க வாசல்ல வந்து தேவையில்லாம மணிவாரன பேசி இங்க பிரச்சனைய கிளப்பி விட்டா, அந்த பிரச்சனையில போலீஸ் எல்லாம் அத பார்த்துட்டு இருக்கும்போது, நம்ம சத்யா இங்கேருந்து தப்பிச்சு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாரு. ஏதோ சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு வேகமா உள்ள போய் பார்த்தோம்னா, நம்ம சிங்க வாசல்ல நின்னுட்டு இருக்கும்போது டாக்டர் வந்து சொல்றாரு, "குழந்தை இறந்துடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான். அங்க சிங்கம் அப்படியே உடைஞ்சு போய் கதறி அழுகுறாரு. இவரும் பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்த கேட்ட உடனே என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே நிலகுலைஞ்சு போய் அங்க ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து கதறி கதறி அழுதுட்டு இருக்காரு. அப்பதான் பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனை எல்லாமே இங்க கல்யாண மண்டபத்துக்கு தெரிய வருது. அவங்க அம்மாவும் அப்பாவும் கதறிக்கிட்டு அழுதா, அதுதான் நேரம்னு சொல்லிட்டு, எதுடா காரணம் நம்ம கல்யாணத்த நிப்பாட்டலான்னு பொண்ணோட அப்பா டக்குன்னு கோச்சுக்கிட்டு பொண்ண கூப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பியே போயிட்டாரு. அவ்வளவுதான். நம்ம சத்யாவ அரெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு கோர்ட்டுக்கு கொண்டு போனா, இவர் சைடுல வக்கீல் வந்து, "இல்ல இந்த ஆக்சிடென்ட்க்கு இதுக்கு சம்மந்தமே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு வாதாடிக்கிட்டு இருந்தா, நம்ம சத்யா மனசு கேட்காம, "அந்த குழந்தை சாகுறதுக்கு நான் தான் காரணம். எனக்கு நீங்க தண்டனை குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு தண்டனைய வாங்கிட்டு ஜெயிலுக்குள்ள போயிடுறாரு. இங்க நம்மளுக்கு இறந்த குழந்தைய அடக்கம் பண்றாங்க. குடும்பமே கதறி அழுகுது. இவன கொல்லாம விடமாட்டேன்னு மொத்த ஊரு இவன எப்படியாவது கொன்னே தீரணும்னு சொல்லிட்டு இருந்தா, நம்ம சிங்கம் ஒரே வார்த்தையில சொல்றாரு, "மணிமாறா இந்த பிரச்சனைய இதோட விட்டுரு. உன் தங்கச்சிக்கு நான் வேணும். அவளுக்காக நான் இனிமே வாழணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். என் குழந்தையே போனதுக்கப்புறம், இதுக்கு மேல நான் யாரையும் பழி வாங்கி எதுவும் பண்ண போறதில்ல. வேணாம். இந்த பிரச்சனை இதோட விட்டுருன்னு" சொல்லிட்டு, அவங்களே எந்த பிரச்சனையும் பண்ண வேணாங்கிறாரு. ஜெயில்ல இருக்க நம்ம சத்யாவ அவரோட ஃப்ரெண்ட்ஸு, ஹீரோயின் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க. "டேய்! எனக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கு காரணம் நான் தாங்கிறதே தெரியாதுடா. நீ எதுவும் நினைக்காதடா சத்யா. எத்தனை வருஷம்னாலும் சரி, உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவருக்கு 2 வருஷம் ஜெயில் தண்டனை முடிஞ்சுச்சு. ரிலீஸ் ஆகி வெளிய வந்தா, இங்க வந்த உடனேவே அவர் வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே எல்லாரும் கதறி அழுகுறாங்க. "அம்மா, அப்பா எங்கம்மா?" அப்படின்னு சொன்னோம்னா, "இந்தா தான்டா இருக்காரு. வருவாருடா. பொறுடா. வேற எங்கேயும் போகலடான்னு" சொல்லி சொன்னா, அப்பதான் பார்க்குறாரு நம்மளுக்கு பாண்டியராஜன் இறந்து போய் அவர் ஃபோட்டோக்கு மாலை போட்டிருக்கு. "அம்மா என்னம்மா ஆச்சு? ஏம்மா என்ட்ட சொல்லல?" நம்ம கருணாஸ சட்டைய பிடிச்சு கேட்குறாரு. "மாமா என்னதாய்யா ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அவருக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்திருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா, அங்க நம்மளுக்கு கருணாஸ்ட்ட சொல்றாரு, "எப்பா எனக்கு ஏதாவது ஆனுச்சுனாலும் என் பிள்ளைட்ட சொல்லாத. அவன் ஏற்கனவே படக்கூடாத கஷ்டம் பட்டுட்டான். இதுக்கு மேலயும் அவன யாரும் கஷ்டப்படுத்தாதீங்க. எதுவா இருந்தாலும் நீயே நின்னு செஞ்சுருடா" அப்படின்னு சொன்னா, "ஏன்யா இப்படி பண்ணீங்கன்னு" கதறி கதறி அழுதுட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஆயிட்டு அவரோட லவ்வர பார்க்கறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ கூப்பிட்டுட்டு போறாரு. அவைங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், "மச்சான் இல்லடா, அவ ஊர்ல இல்லடா, வெளியூர் போயிருக்காடா, வெளியூர் போயிருக்காடான்னா", "டேய் வீட்ல போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்டா. ஏன்டா அப்படி பண்றீங்கன்னா", அங்க வீட்டுக்கு போனா, "மச்சான் சொன்னா கேளுடா, அவளுக்கு இன்னொருத்தனோட கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையே இருக்குடா." அத கேட்ட உடனே இவர் இன்னும் உடைஞ்சு போயிடுறாரு. அவங்க லவ்வர் சொன்னத நினைச்சு பார்க்குறாரு. "நீ கவலையே படாதடா. எத்தன வருஷம்னாலும் உனக்காக நான் காத்திருப்பேன்னு." இதுல பெரிய கொடுமை என்னன்னா, அம்மா பேச்ச மீறி லவ்வர் சொன்னாங்கிற ஒரே வார்த்தைக்காக தான் இவர் வெளிய கிளம்பி போயி, அந்த ஆக்சிடென்ட் நடந்து, இவர் வாழ்க்கையே இப்ப நிர்கதியாயி அனாதையா நிக்கிற மாரி நிக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணு இன்னொருத்தன கல்யாணம் பண்ணிட்டு போயிருச்சு. இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டேவும், அவங்க மாமாட்ட சொல்றாரு, "மாமா இதுக்கு மேல நான் இங்க இருக்க விரும்பல. இவனோட நான் பெங்களூர் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அங்க நம்மளுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏற போனோம்னா, அங்க ஒரு கேங் பார்த்தீங்கன்னா, இவர கொலை பண்றதுக்காக அட்டாக் பண்ணுது.
ஜஸ்ட் மிஸ்ல அங்கேருந்து தப்பிச்சிடாரு. ஆனால் கருணாஸை மட்டும் வெட்டி போடுறாங்க. அந்த கேங்கு போன உயிருக்கு நீ பதில் சொல்லி தாண்டா ஆகணும்னு சொல்லிட்டு கோவமா கத்திட்டு அங்கேருந்து போகிறாங்க. என்னடா ஜெயிலுக்கு போயிட்டு வந்து இவங்க நம்மளை விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு கருணாஸை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணா. அங்கே இவர் பில் கட்ட போகும்போது அங்கே இருக்க நர்ஸ் ஒருத்தவங்க பார்த்துட்டு, சார் 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு புதுக்கோட்டையில் ஒரு குழந்தை ஆக்சிடென்ட் பண்ணி இறந்துட்டாங்க அப்படிங்கிற கேஸில் நீங்கள் வந்தவர் தானேனா, இல்லைங்க அது நான் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க சார் அந்த பொண்ணு கத்திட்டு ஓடியாந்தா, நான் தான் இல்லைன்னு சொல்லி சொல்கிறேன் இல்லைனா, சார் நான் சொல்கிறத கேளுங்க சார், அந்த குழந்தையோட சாவுக்கு நீங்கள் காரணமே கிடையாது சார்னா, இவர் அப்படியே மிரண்டு போயிடாரு. என்னங்க சொல்கிறீங்கன்னா, ஆமாம் சார், எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் நம்மளுக்கு குழந்தைக்கு எந்த அடியுமே ஆக்சிடென்ட்டில் படலை, நார்மலாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு சார். அதை சொல்கிறதுக்காக தான் சார் மணிமாறனையும் வீரசிங்கத்தையும் உள்ளே கூப்பிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு மாதிரி பெயின் வந்திருக்கு அப்படின்னா மறுபடியும் ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் தான் சார் குழந்தைக்கு அடிபட்டுருந்துச்சு. இதில் சரியாக தெரியல, இந்த இதில் தான் சரியாக தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிடென்ட்டில் தான் அந்த குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க சார். நான் அப்பயே டாக்டர்கிட்ட சொன்னேன், சார் வந்த ரிப்போர்ட் தான் சார் கரெக்டு, இது ஏதோ எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொன்னேன், நீ தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் தலையிடாதுன்னு சொல்லிட்டு என்னை அங்கேருந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க சார். நான் எப்பயாவது உங்களை பார்த்து சொல்லணும்னு சொல்லி நினச்சேன், இப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நீங்கள் என்ன செய்வீங்களோ உங்கள் பொறுப்பு சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. பச்சாம்பாரு ட்விஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இவர் அப்படியே மிரண்டு போயிட்டாரு. அப்போ இவ்வளவுக்கு காரணம் யாரு? இந்த பிரச்சனையினால தான் என் வாழ்க்கையை போச்சு, நான் வாழ்க்கையை தொலைச்ச இடத்துல போய் மறுபடியும் தேட போறேன்னு சொல்லிட்டு இவர் நேராக புதுக்கோட்டைக்கு கிளம்பி வராரு. இங்கே இவர் மாறு விஷயத்திலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யார் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா அங்கே வீரசிங்க நிற்கிறத பார்த்துடுறாரு. அங்கே ஆனால் ஒரு குழந்தைய பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி கண்ணு கலங்கி அந்த குழந்தைய கொஞ்சிட்டு கையில் கொடுத்தா இவர் நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஊர்க்காரங்க கரெக்டாக இவரை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு இவரை விரட்டி அடின்னு அடிச்சு அங்கே நம்மளுக்கு வீரசிங்கம் வந்துடுறாரு. ஒரே அடி அடிச்சு, டேய் உன்னைய வெட்டி வீசி இருப்பேன், உன்னைய உயிரோட விட்டு வச்சிருக்கிறதுக்கு ஒரே காரணம் என் பொண்டாட்டிக்காக மட்டும்தான், அவள் அனாதை ஆயிடக்கூடாது, உன்னைய கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக உயிரோட விடுறேன், இதுக்கப்புறம் என் கண்ணில் பட்ட அவ்வளவு தாண்டா அப்படின்னா, இவ்வளவு பேசுகிற நீ எதுக்கடா என்னைய கொள்றதுக்கு ஆள் அனுப்புனேன்னா, உன்னைய கொல்லணும்னா நான் நேரில் வந்து தாண்டா கொள்ளுவேன், அசிங்கத்தனமாக ஆள் அனுப்புறது என் பரம்பரைக்கே பழக்கம் கிடையாது, மரியாதை உயிர் பிழைச்சி ஓடி போயிருன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து விரட்டி விட்டுறாரு. இங்கே நம்மளுக்கு யோசிக்கிறாரு, என்னைய கொள்றதுக்கு சிங்க ஆள் அனுப்பலைன்னா அப்போ நம்மளுக்கு ஒருவேளை மணிமாறன் தான் ஆள் அனுப்பியிருப்பானோ, ஏன்னா மணிமாறன் அந்த குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே என் குடும்பத்தையே வெட்டுவேன்னு சொன்னான். ஆனால் உள்ளே போயிட்டு நம்மளுக்கு டாக்டர் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு தடவை ஸ்கேன் ரிப்போர்ட்டில் சொன்னாங்க. அப்படி இருந்தும் இவன் எதுக்காக வெளியே இல்லை குழந்தை உயிர் பிழைக்கிறதே கஷ்டம்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி சொன்னான், அப்போ கண்டிப்பாக இதுக்கு மணிமாறன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மணிமாறனை தூக்குறதுக்கு போகிறாங்க. ஆனால் நம்ம கருணா சொல்கிறாரு, நீங்கள் மணிமாறனை தூக்குறது சாதாரண விஷயம் கிடையாது, நான் மணிமாறனை பற்றி ஏற்கனவே விசாரிச்சுட்டேன், அவன் இப்போ பெரிய ஆலமர விழுது மாதிரி வளர்ந்து நிற்கிறான், அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவனை பிடிக்கணும்னா அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா, அவன்கிட்ட இருந்து இப்போ விலகி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மணிமாறனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இவர் ஜாதிக்கார ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். ஆனால் தான் ஃப்ரெண்டு லவ் பண்ணா அப்படிங்கிறதா இருந்தாலும் தான் ஜாதிக்கார பொண்ணை தான் தான் தொடணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை இவன் கெடுத்ததுக்கு அப்புறம் தான் அவன் நண்பனுக்கு கல்யாணமே பண்ணி வச்சிருப்பான். அதனால பார்த்தீங்கன்னா அவன் ஏற்கனவே கொலவெறியில் இருக்கான், நீ அவன்கிட்ட போய் கேட்ட அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இவனை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரியுங்கிறாங்க. அங்கே நம்மளுக்கு ஹீரோ கருணாசு அவரோட ஃப்ரெண்டு எல்லாருமே போனோம்னா, நீங்கள் யாரை பார்க்க வந்திருக்கீங்கன்னு கேட்டால், இல்லை மணிமாறனை பற்றி உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட விசாரிக்கணும்னு சொன்ன உடனே அவன் பொண்டாட்டி டக்குன்னு அருவாளை தூக்கிட்டு வெட்டுறதுக்கு வராங்க. அவனை கேட்டுட்டு இங்கேயா வரீங்க அப்படின்னா, ஏம்மா பொறுமா நாங்கள் விசாரிக்கதாம்மா வந்திருக்கோன்னு சொல்லிட்டு அவன் நண்பன்ட்ட விசாரிக்கிறாங்க. மணிமாறே ஒரு பயங்கரமான ஜாதி வெறி பிடிச்ச கிரிமினலு. அவன் ஜாதியை வச்சு மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவானா, அவங்க அப்பாவை ஜாதி சார்பாக தலைவராக நிற்க வைப்பான். அந்த எலெக்ஷனில் கீழ் ஜாதிக்காரை எதிர்த்து போட்டிட்டு இவங்களை ஜெயிச்சதுனால என்ன பண்ணிடுவானா, அவனை ஜெயிச்சதுக்கு அப்புறம் வெட்டி கொன்றுவான். அதனாலேயே பார்த்தீங்கன்னா கட்சியில் இவனுக்கு மிகப்பெரிய மதிப்பாகி அடுத்து அவங்க அப்பாவே ஜெயிச்சிட்டாரு. இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கானா, அப்பாவுக்கு அடுத்து தான் கட்சிக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காக எவனை வெட்டி கொண்டானோ அவனுக்கு இரங்கல் தெரிவிக்கிறதுக்காக அவங்க ஏரியாலேயே போய் அவங்க அப்பா வச்சு கூட்டம் நடத்த போகிறான். கூட்டம் நடத்துறதோட இல்லாமல் கீழ் ஜாதிக்காரை ஒருத்தனை வச்சே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை கொல்றதுக்கும் முடிவு பண்ணிட்டான். கொன்னுட்டு மொத்த மக்கள் முன்னாடியும் இவன் அப்பாவி மாதிரி நின்று அவங்க ஓட்டி சேர்த்து வாங்கி இவன் ஜெயிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு தான் அந்த கூட்டம் நடக்க போகுதுன்னு சொன்னோம்னா மறுநாள் காட்டுறாங்க. கரெக்டாக கூட்டம் நடக்கிறப்ப அவன் கரெக்டாக ஸ்கெட்சை போட்டு வச்சிருக்கான். இது எல்லாமே தெரிஞ்சு அவங்க அப்பா உட்காந்துருக்காரு. மணிமாறா இது தப்புடா, வேணாண்டா, என்னை விட்டுடான்னு சொன்னோம்னா கூட்டத்தில் கலவரத்தை ஏற்படுத்திட்டு அங்கே அவங்க அப்பாவை வெட்டுறதுக்கு போகும்போது
நம்ம சத்யா தலையில துண்டை போட்டு இவனை லபக்குன்னு தூக்கிட்டு வந்துடுறாரு. இவனை அடிச்சு விசாரிச்சா, யாரா நீங்க, எதுக்குடா என்னை தூக்கிட்டு வந்தீங்கன்னா, அப்பதான் இவங்க முகத்தை பாக்குறாரு. என்ன எதுக்குடா தூக்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டா, அன்னைக்கு உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு போய் டாக்டர் அடிச்சு விசாரிச்சிருப்பாங்க. அந்த டாக்டர் அடிச்சு விசாரிக்கும் போது தான் சொல்லுவாரு, சார் உண்மையை சொன்னோம்னா ஸ்கேன் ரிப்போர்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி வந்தது உண்மைதான். அந்த ரிப்போர்ட்டை தான் நாங்க மணிமாறனுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் சொன்னோம். அதுக்கப்புறம் ஏன் அவங்க வெளியே போய் மாத்தி சொன்னாங்கன்னு தெரியாது. கொஞ்ச நேரத்துல அந்த பிள்ளைக்கு வலி வந்துச்சு. நாங்க மறுபடியும் ஸ்கேன் எடுத்து பார்த்தப்ப வயித்துல இருக்க குழந்தைக்கு அடிபட்டுருந்துச்சு. அதை தான் சார் நான் சொன்னேன். இடையில என்ன நடந்துச்சுன்னு எனக்கும் தெரியாது. எனக்கும் மணிமாறன் மேலதான் சந்தேகமா இருக்குன்னு சொல்லி சொன்னதுனாலதான் இவன் அடிச்சு விசாரிச்சிருப்பாங்க. அவன் ஒரே வார்த்தையில சொல்றான், நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா நான் எதுவுமே பண்ணல. எனக்கு உள்ளுக்குள்ள அப்படி சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, எப்படியாவது உன்கிட்ட பிரச்சனை இல்ல, என் மாமை விடுன்னு சொல்லி சொல்லிட்டாரு. உன்கிட்ட ஒரு பணத்தையாவது கறந்துட்டு விடுவோம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் குழந்தைக்கு அப்படி சீரியஸா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல வச்சு நான் பணம் வாங்கணும்னு சொல்லி பார்த்தேன். ஆனா நான் சொன்ன மாதிரியேவும் இப்படி உண்மையிலே அந்த குழந்தைக்கு இப்படி ஆகும்னு நான் சத்தியமா நினைச்சு பார்க்கல. தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க, நான் வேணும்னு பண்ணல அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி நம்ம சத்யாவை கொல்றதுக்கு ஆள் அனுப்புனது இவன் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சா, அப்ப யாரு தான் குழந்தைய அப்படி பண்ணியிருப்பா, இவனை கொல்றதுக்கு யார் ஆள் அனுப்புனா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இவனை என்னடா பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. நேரா பாத்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்டும் பொண்டாட்டி இருக்க இடத்துக்கு போயிட்டு, ஆமா மணிமாற உன் கையில கிடைச்சா என்ன பண்ணுவ அப்படின்னு அவன் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டா, அவன் எனக்கு உண்மையிலே நல்ல ஃப்ரெண்டு தான். ஆனா இவளை பாருங்க, இவ இருக்க நிலைமைய பாருங்க, அவன்லாம் கையில கிடைச்சா அப்படின்னு சொன்னா ஆம்னி வேன்ல இருக்க மணிமாறனை அவங்க கையில ஒப்படைச்சிட்டு கிளம்பிட்டாங்க. அதே சமயத்துல இங்க நம்மளுக்கு சிங்கமும் அவனோட ஒய்ஃபும் வந்துட்டு இருக்காங்க. வண்டியில வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, திடீர்னு ஒரு கும்பல் அட்டாக் பண்ணுது. யார் அட்டாக் பண்றானே தெரியாம ஜஸ்ட் மிஸ்ல அவரோட ஒய்ஃபை காப்பாத்திட்டு அத்தனை பேரையும் அடிச்சோம்னா, அதுல ஒருத்தன் உன்னை அவ்வளவு சீக்கிரத்துல உயிரோட விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போறான். யாரு என்னன்னு சொல்லிட்டு அவங்க ஆட்களை விட்டு விசாரிக்க விட்டா, சிங்கம் பழைய பகை முத்துப்பாண்டி தான். நம்ம பஸ்ல அவனோட கையை வெட்டினோம்ல, அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் இப்போ உன்னைய போடுறதுக்கு சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேரக்டரை காமிக்கிறாங்க. நம்மளுக்கு சத்யாவா அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச பகை இன்னமும் முடியாம இருக்கு. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சீன்லயே நம்மளுக்கு சிங்கத்தை காட்டும்போது பஸ்ல ஒருத்தனை வச்சு கையை வெட்டுவார் இல்லையா, அவனோட அப்பா தான் முத்துப்பாண்டி. அவன் வீட்டுல வேலை பார்க்குற ஒரு பொண்ணுகிட்ட இவன் தப்பா நடந்திருப்பான். அவங்க அப்பா இங்க சிங்கத்திட்ட சொன்னதுனால அந்த பொண்ணுக்காக தான் பாத்தீங்கன்னா பஸ்ல வச்சு அவனை கையை வெட்டுறது. கை வெட்டுப்பட்டதோட பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கும்போது அவன் பொண்டாட்டி அவனை சுத்தமா மதிக்காம அசிங்கசியமா அவனை திட்டிக்கிட்டே இருப்பா. அதனால பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்லயே அவன் மனசு கேட்காம தூக்கு போட்டு தற்கொலையே பண்ணிக்கிறான். அதுல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கொலவெறியோட சிங்கத்தை எப்படியாவது கொன்னே தீரணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படின்னா என்னைய கொள்ள ஆள் அனுப்புனது முத்துப்பாண்டி தான். எனக்கு இருக்க ஒரே எதிரினா சிங்கம் தான். ஒருவேளை என்னைய கொண்டுட்டா அந்த பழி சிங்கம் மேல விழுந்து அவன் ஜெயிலுக்கு போயிடுவான் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுக்கு சத்யாவை கொல்றதுக்கே ஆள் அனுப்பியிருக்காங்க. அப்படின்னா அடுத்து நம்ம தூக்க வேண்டியது முத்துப்பாண்டிய அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி முத்துப்பாண்டிய நம்மளுக்கு பைக்ல ஃபாலோ பண்றாங்க. ரயில்வே கேட்ல வச்சு முத்துப்பாண்டிய தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா முடிவு பண்ணி நம்மளுக்கு முத்துப்பாண்டியோட டிரைவர் வீட்டுல கருணாசை கத்தியோட உட்கார வச்சிருக்காங்க. எதிர்பார்த்த மாதிரியே கரெக்டா சத்யா ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா முத்துப்பாண்டி கரெக்டா ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டினா, யாருக்காக நிப்பாட்டுறாருன்னா அங்க ஒரு கர்ப்பிணி பெண்ணு நின்றுகிட்டு இருக்கதை பார்த்த உடனேவே, ஏமா ஏமா இங்க நின்றுட்டு இருக்க, அப்பாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேனே, வாமா வெயில நின்றுட்டு இருக்க பிள்ளத்தாச்சு பொண்ணு அப்படின்னு கூட்டிட்டு போய் போற வழியிலேயே ஹாஸ்பிட்டல்ல இறக்கி விட்டுட்டும் போறாரு. இதை பார்த்த உடனே சத்யாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு மனசு. டேய் வண்டியை நிப்பாட்டுங்கடா, கண்டிப்பாக இவர் அந்த குழந்தை எதுவும் செஞ்சிருக்க மாட்டாரு. ஏன்னா ரோட்ல நிக்கிற பிள்ளத்தாச்சி பிள்ளையவே பார்த்தேன்னா இவர் கூட்டிட்டு போய் இறக்கி விடுறாரு. ஒருவேளை சிங்கத்தை பழி வாங்குறதுக்காக தான் அவன் வயித்துல இருக்க குழந்தைய கொன்னாரு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதோட இவங்க பகை முடிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ வரைக்கும் அந்த பகை தீராம என்னைய கொல்றதுக்கு ஆள் அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. கண்டிப்பாக அந்த குழந்தை சாவுக்கு இவர் காரணம் கிடையாதுன்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டோம்னா, டேய் நம்ம மட்டும் நிக்க முடியாது, எதுக்கு அவங்கள நிக்கிறாங்க, அவங்களையும் போய் ஸ்டாப் பண்ணணும்னு வேக வேகமா வண்டிக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தா, இவங்க வண்டியை கிராஸ் பண்ணி ஒரு ஆட்டோ போய் கரெக்டா ரயில்வே கேட்ல நிக்குது. டிரைவரும் சொன்ன மாதிரியே ரயில்வே கேட்ல நிப்பாட்டிட்டு போனோம்னா, அங்க வண்டிக்குள்ள ஏறுறது நம்ம சிங்கம். காருக்குள்ள ஏறினோடனே, வேணா என்கிட்ட வச்சுக்காத, மரியாதையா சொல்றேன் போயிடுன்னு முத்துப்பாண்டி சொன்னா, அண்ணே நான் பண்ணது தப்பு தான், உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறது தான் வந்தேன். என் குழந்தை செத்து போனதுலேருந்து என் பொண்டாட்டி தான் உலகம்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுக்கு மேல இந்த விஷயத்துல என்கிட்ட தலையிடாத, என்ன கொள்றதுக்கு ஆள் அனுப்பாத அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப என் கையில கத்தி இருந்தாலும் உன்னைய குத்தி போட்டிருப்பேன், ஏன்னா அவ்வளவு குலவெறில உன் மேல இருக்க சிங்கம் அப்படின்னு சொன்னோம்னா, அவ்வளவுதான். நம்ம சிங்கம் ஒரே சொருகா சரக்குன்னு சொல்லி முத்துப்பாண்டியும் போட்டு தள்ளிட்டாரு. போட்டு தள்ளிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. இவங்க என்ன பண்றதுன்னே தெரியாம மிரண்டு போய் இங்க வந்து பேசினா, இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம்னா சரி வராது. எனக்கு தெரிஞ்ச அந்த குழந்தை சாவுக்கு நான் தான் காரணம்னு நினைக்கிறேன் மாமா. ஏன்னா ஜாதி வெறியில ஒருத்தன், பிள்ளை சாவுக்கு பழி வாங்குறதுக்காக ஒருத்தன்,
இந்த 2 பேருமே இந்த குழந்தை சாவுக்கு காரணம் இல்லைன்னா, கண்டிப்பா அப்ப நான் தான் காரணம்னு சொல்லி நினைக்கிறேன் மாமா. வாங்க இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம். நம்ம பெங்களூருக்கே திரும்பி போயிரலாம். அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போனோம்னா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு மாப்ள. நான் இந்தா வந்துடுறேன். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருணாஸ் மட்டும் கிளம்பி போறாரு. எங்கடா போறாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நேரா போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்துட்டாரு. முத்துப்பாண்டிய கொன்னது அவன்தான். அந்த சிங்கம் கொன்னத நான் நேர்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி சொல்ட்டாரு. அவ்வளவுதான் நம்ம சிங்கத்த அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனா, நம்ம சத்யா எல்லாரும் பதறி போய் வராங்க. "ஏன் மாமா இப்படி செஞ்சேன்னா?" "ஆமா மாப்ள, காலம்புற உனக்கு குடைச்சல் குடுத்துக்கிட்டே இருப்பான். நான் பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? நீ நிம்மதியா இருக்கணும்னா அவன் உள்ள போகணும். நான் தான் அந்த கொலைய நேர்ல பார்த்தேன்னு சாட்சி சொல்லிக்கிறேன்னா." நம்மளுக்கு சிங்கத்த அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறப்ப, அங்க இருக்க சத்யாவையும், கருணாஸையும் பார்த்துட்டு, அப்படியே கொலவெறியோட முறைச்சுட்டு அங்கருந்து கிளம்புறாரு. நம்ம சத்யா சொல்றாரு, "இதுக்கு மேல நீங்க யாரும் இங்க இருக்க வேணாம். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் முடிச்சுட்டு வரேன். தயவு செய்து மாமாவ இங்கருந்து கூட்டிட்டு கிளம்புங்க நீங்க." அப்படின்னு சொல்லிட்டு நேரா பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சிங்கத்தோட வீட்டுக்கு தான் போறாரு. அங்க இவரு உள்ள போன உடனேவே கரெக்ட்டா யாரோ வீட்டுக்குள்ள வந்திருக்காங்கன்னு கெஸ் பண்ண அவரோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா, டக்கு டக்கு டக்குன்னு கதவு பூட்டிட்டு அருவாளும் கையுமா நிக்கிறாங்க. "டேய்! சரியான ஆம்பளையா இருந்தா வெளிய வாடா. என் வீட்டுக்குள்ள எவன்டா வந்திருக்குதுன்னா?" இங்க இவர பார்த்த உடனேவே அப்படியே நம்மளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கிறாங்க. "அம்மா, என்னைய மன்னிச்சிடும்மா. எனக்கு தெரிஞ்ச அந்த குழந்தையோட சாவுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி நினைக்கிறேன். உன் கையாலேயே என்னைய வெட்டி கும்பு போட்டுரும்மா. ஜெயில்ல இருந்த ஒவ்வொரு நாள் நான் நிம்மதியா தூங்கல. ஒரு குழந்தையோட சாவுக்கு நம்ம காரணமாயிட்டேனேன்னு நிம்மதியா சாகவாது செய்றேன்னு" சொன்னா, அவ்வளவுதான் பயங்கரமான ட்விஸ்ட்டு. அந்த பொண்ணு பதறி அடிச்சு அருவாள கீழ போட்டுட்டு மறுபடியும் கால்ல விழுகுது. "அண்ணே, தயவு செய்து மன்னிச்சிடுங்க. நீங்க அந்த குழந்தை சாவுக்கு காரணம் கிடையாது. அன்னைக்கு நடந்ததே வேறன்னு" சொன்னோம்னா, அங்க நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் 2 பேரையும் கூப்பிட்டு பேசிட்டு, குழந்தைக்கு அவங்களுக்கு எதுவுமே ஆகல. எந்த பிரச்சனையும் இல்ல. நார்மலா தான் இருக்காங்க. அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம சிங்கம் அவரோட ஒய்ஃப பார்க்க வந்தா, நம்ம மணிமாறன் வெளிய வந்து மாத்தி குழந்தை சீரியஸா இருக்குன்னு சொல்லுவார் இல்லையா? அதே சமயத்துல உள்ள காமிக்கிறாங்க. ஏங்க, நானு கரெக்ட்டா வெயில்ல நடந்துட்டு வரும்போது, திடீர்னு பார்த்தீங்கன்னா, தல சுத்தி அப்படியே மயக்கம் போட்டு கீழ விழுந்துட்டேங்க. ஆனா, அந்த கார் கிட்டக்க வந்தது மட்டும் பார்த்தேங்க. அந்த கார் என்னைய இடிச்ச மாரி கூட எனக்கு தெரியலங்க. அதான் குழந்தையும் எனக்கும் எதுவும் ஆகலைன்னு தெரிஞ்சிருச்சுல. அவன நீங்க பேசாம மன்னிச்சு விட்டுருங்கண்ணா. அப்படியெல்லாம் அவன மன்னிச்சு விட முடியாது. காலையில அவன் என்ன பண்ணிட்டு போனான்னு சொல்லி தெரியுமாண்ணா? காலையில அவர் ஒரு மாரி நடுவரல காமிச்சுட்டு போயிருப்பார்ல, அந்த கோவத்துல இவர் இருப்பாரு. ஏங்க, அதுக்காக நம்ம பிள்ளைக்கு இப்படி சீரியஸா இருக்க செய்யுதுன்னு பொய் சொல்லுவீங்களா? என்னால கண்டிப்பா ஒத்துக்க முடியாதுங்க. நம்மளுக்கு நம்ம பிள்ளை தாங்க முக்கியம். நெகட்டிவா நீங்க இப்படிலாம் பேசக்கூடாது. அவன வந்து விட்டுருங்கண்ணா. இந்த விஷயத்துல நீ தலையிடாத. அவன நான் சும்மா விட மாட்டேன். அவன நான் பழிக்கு பழி வாங்கியே தீரணும். காலையில அவன் என்னைய பண்ண அசிங்கத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கிளம்பி போறாரு. இவங்க மல்லு கட்டி புடிச்சு இழுக்குறாங்க. "நீங்க செய்றது தப்புங்க. தயவு செய்து சொல்றேன். எனக்காக இந்த பிரச்சனைய இப்படியே விடுங்க. நீங்க காலம்புற இப்படித்தான் இருக்க போறீங்களா? எனக்காக நீங்க மாற மாட்டீங்களாண்ணா? சொன்னா கேளு." அப்படின்னு கைய உதறி விட்டுட்டு இவர் வெளிய கிளம்பிர்றாரு. கைய உதறி விட்டதுல இவரோட பொண்டாட்டி தடுமாறி விட்டு அங்க இருந்த கட்டில் கம்பியில போய் அப்படியே இடிச்சுட்டு அவங்க விழுந்துடுறாங்க. ஆனா நம்ம சிங்கத்துக்கு எதுவுமே தெரியாம தான் பார்த்தீங்கன்னா, அவரு வெளிய போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த ஸ்கேன் எடுத்து பார்க்குறப்ப, இவர் தள்ளி விட்டதுல தான் இவரோட குழந்தையோட வயித்துல அடியே பட்டிருக்கும். அவங்க அப்படியே கால்ல விழுந்து கெஞ்சுறாங்க. "இது எதுவுமே என் புருஷனுக்கு தெரியாது. தயவு செய்து அவர்ட்ட சொல்லிறாதீங்க. அவர் ரொம்ப நல்லவரு. அவர் எதுவுமே வேணும்னு செய்யல. இப்போ வரைக்கும் அவர் குழந்தை இறந்ததையே தாங்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு காரணம் அவருன்னு தெரிஞ்சுச்சுன்னா, அவர் உயிரையே விட்டுருவாரு." அப்படின்னு சொல்லிட்டு கால்ல விழுந்து கெஞ்சுறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இவர் அமைதியா எதுவுமே பண்ண முடியாம காலையில பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பஸ் ஏற போனா, அங்க வர்ற சிங்கம் இவர ரணமா அடிச்சு ஒரே அடியா கல்ல தூக்கி அடிச்சு தலையில கொல்ல போனவரு, "இப்பயும் என் பொண்டாட்டிக்காக தான்டா உன்னைய உசுரோட விட்டுட்டு போறேன். என் பிள்ளைய கொன்னேன்னு சொல்லி தெரிஞ்சு உன்னைய உயிரோட விட்டு வச்சிருக்கேனா, என் பொண்டாட்டிக்கு நான் மட்டும் தான்டா இருக்கேன். அதுக்காக உன்னைய விட்டுட்டு போறேன்டான்னு" கோவமா அங்கருந்து எந்திரிச்சு நடந்து போறாரு. ஆனா எதுவுமே சொல்ல முடியாம நம்ம சத்யா அவர பார்த்துட்டு அப்படியே கண்ணு கலங்கி நிக்கிறதோட, நம்மளுக்கு இந்த படம் இனிதே முடிவடைகிறது நண்பா. நண்பா, கண்டிப்பா சொல்றேன். இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க கார் ஓட்டும்போதோ, பைக் ஓட்டும்போதோ, ஃபோன் பேசுறதுக்கு முன்னாடி 1 தடவைக்கு 100 தடவ கண்டிப்பா யோசிப்பீங்கன்னு நான் நம்புறேன். அதே மாரி அம்மா பேச்ச மீறி இவர் செஞ்சதோட விளைவு எவ்வளோ பெரிய பிரச்சனைய இவரோட வாழ்க்கையவே புரட்டி போட்டு நடுத்தெருவுக்கு கூட்டிட்டு வந்து நிப்பாட்டிருச்சு நண்பா. அதனால நம்ம அம்மா சொல்றது கண்டிப்பா நல்லதுக்கா தான் இருக்கும். அது இல்லாம வண்டி ஓட்டும்போது கண்டிப்பாக ஃபோன் பேசாதீங்க நண்பா. அதே மாரி நண்பா, நம்மளுக்கு ராகுல் டிக்கி அப்படிங்கிற ஒரு பிரபலமான யூடியூபரு, அவரோட வீடியோ பார்த்தாலே மனசு விட்டு சிரிக்கிற அளவுக்கு இருக்கும். அவர் ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு துயரமான செய்திய கேட்டேன். உண்மையிலே மனசுக்கு அவ்வளோ வேதனையா இருந்துச்சு நண்பா. தயவு செய்து சொல்றேன், என்னோட நண்பர்கள் எல்லாருக்கும் கெஞ்சி கேட்கிறேன். வெளியில போகும்போது தயவு செய்து பாதுகாப்பா போங்க. நீங்க திரும்பி வருவீங்கன்னு உங்களுக்காக ஒரு குடும்பமே எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்திருக்கும். இந்த ஊர்ல பாதி பேருக்கு ஒழுங்கா வண்டி ஓட்ட தெரியாது நண்பா. அதனால நம்ம தான் பார்த்து பத்திரமா ஒதுங்கி ஓரமா போயிரணும்.
பாதுகாப்பாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பா. பை பட்டோஸ்.